இல்லை அகங்கட்ட கூவா மாப்பிள்ளை நான் தான் உங்கள் நெல்லைவேலி பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோன்னா நம்ம திருநெல்வேலி பக்கத்தில் இருக்க மூலகரப்பட்டி அப்படிங்கிற ஊரில் நம்ம பையனுக்கு வந்து முடிவெட்ட வந்தேன் கடைக்கு. என் பையனுக்கு முடிவெட்ட வந்தப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். நான் சொல்கிறத விட அந்த கடைக்கார தாத்தாவே சொல்லுவாங்க. அதாவது எல்லாருமே வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷனில் வந்து புதுசாக தேடி போகிறோம், பழசை யாருமே தேட போகிறது கிடையாது. நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, முடிவெட்டுற கடையை பொறுத்த வரைக்கும், சலூன் கடையை பொறுத்த வரைக்கும் பழைய காலத்து ஆட்கள்லாம் வந்து நல்ல திறமையானவங்க. ஏன்னா அவங்க எத்தனை பேரும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சொல்லி தான் நீங்கள் நிறைய பேர் புதுசாக கடை வந்திருக்காங்க. அதான் அப்பாட்டிருந்து பையன், பையன்றது பேரன், அப்படி தான் மாற்றி 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 ஜென்ரேஷன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ இங்கே ஒரு தாத்தா கடை வச்சுருக்காங்க மூலவரப்பட்டி ஊரில். பாரம்பரியமாக 40 வருஷத்துக்கு மேலே வச்சுருக்காங்களாம். என் பையனுக்கு முடிவெட்ட வந்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் பாருங்கள் வீடியோவில். நண்பர்களே, கடையை பார்த்தீங்களா? இதுதான் கடை. அவள் கடை பழைய ஸ்டைலில் அப்படியே வச்சுருக்காங்க. என்ன செய்ய, அவங்களும் பாவம் ரொம்ப கஷ்டத்துக்காக அப்படியே ஓட்டிகிட்டு இருக்காங்க. வேறுங்க பழைய காலத்து கடை. இப்போ எல்லாருமே ஏசி போட்டு டைல்ஸ் போட்டு அது இதுன்னு போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. என் பையனுக்கு அதான் முடிவெட்ட வந்தேன். ஏன் எத்தனை வருஷம் கடை வச்சுருக்கீங்க நீங்கள்? எத்தனை வருஷம் கடை வச்சிருக்கீங்க? 35 வருஷம் ஆச்சா? ஏ அப்பா. 55 வருஷமா பைக்கிலோ வயசு 75 வயசுலையும் பாருங்க உட்காந்து சாப்பிட இதாமல் உழைச்சி சாப்பிடணும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அது எவ்வளோ பெரிய விஷயம். அவள் வயசு வரையா நம்ம வந்து நோய் நொடியும் நம்மளும் இருக்கணும். அவளை ஆண்டவமணியத்தில் பாருங்க கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதான் இப்போ இந்த நிறைய வந்து புதுசாக கடை வைக்காங்கள ஐயா. இப்போ இதே ஊரில் எத்தனை கடை இருக்குது வரைக்கும்? மூலவரப்பட்டி ஊரில் 13 கடை இருக்குது. 13 கடை இருக்குது. எல்லாருமே ஏசி போட்டு தான் கடை வச்சுருக்காங்க. இப்போ எல்லாருமே 3 கடை ஏசி வச்சுருக்காங்க. ஆனால் வந்து சாதாரண கடை வந்து கம்மி தான். ஏசி போட்ட கடை 3 கடையில் இருக்கும். ஓ சரி, அந்த மாதிரி 3 கடை இருக்குது. இப்போ என்னென்னா எல்லாருமே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பொதுவாக நியூவாக இப்போ ஜென்ரேஷன் புதுசாக ஆக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ட்ரெண்டிங்கை தேடி போகிறாங்க, புதுமையை தேடி போகிறாங்க. பழைய ஆட்கள் நாங்களும் இருக்கோம், அதனால் வந்து எங்ககிட்ட கொஞ்சம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. 40 வயசுக்கு 60 வயசுக்கு 80 வயசு வராங்க. சின்ன வயசு பசங்க வர்றது கிடையாது. சரி, சைடில் கோடு போடுதாங்க தெரியாது. ஐயோ பாவம். இல்லை அதுதான் உண்மை. நான் சைடில் 4 கோடை போட்டால் ட்ரெண்டிங்கு. அவளுக்கு சொல்லி எனக்கு அந்த கோடெல்லாம் தெரியாது. நான் போலீஸ் கட்டிங் வெட்டுவேன், எல்லா கட்டிங் வெட்டுவேன். எனக்கு அந்த புதுசாக உள்ள கட்டிங் வெட்ட தெரியாது. அதனாலே புதுசாக கடையை போட்டு ஏசியை போட்டு போயிருந்தாங்க. ஓட்டை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட் நம்பர்ல முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழமை மாறாமல் இருக்கிற கடைகளுக்கு போங்க, பழைய ஆட்கள்கிட்ட போங்க. தொழில் சுத்தமாக இருக்கும். அதாவது புதுசாக விட்டவங்க தொழில் சுத்தம்னு சொல்லவே மாட்டேன். எல்லாருமே திறமைக்காரங்க தான், எல்லாருமே தொழில்காரங்க தான், இல்லைன்னு சொல்லலை. நான் இருந்தாலும் அந்த பழைய ஆட்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் பதவிக்கக்கூடாது. புதுசு தேடி போகிற நம்ம இன்றைக்கி பழசை மறக்கக்கூடாது. வந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும், தொழில் வேலை வாய்ப்பு இருக்கும், அவங்களுக்கும் வருமானங்கள் குறையக்கூடாது. அதனால் நண்பர்கள் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் இருந்தீங்கன்னா பழைய ஆட்கள்லாம் கடை வச்சுருந்தாங்க, சலூன் கடை வச்சுருந்தாங்கன்னா அந்த அவங்க ஐயாயிரம் கடைக்கெல்லாம் போய் வெட்டுங்க. நல்லா சிறப்பாக வெட்டி கொடுப்பாங்க. ஓகே நண்பர்கள், உங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லைவேலி சோசியல் மீடியா யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.